ஸ்ரீ மார்கசீர்ஷ மகாத்மம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 13ஆம் அத்தியாயம் அல்லது 13ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. நீங்கள் மனிதராக இருந்தால் பிரஜ கோகுல கிராமத்தில் மாடு மேய்ப்பவர்களின் இடையே ஆயர்களின் இடையிலே வாழுங்கள். நீங்கள் ஒரு விலங்காக இருந்தால் நந்த மகாராஜரின் பசுக்களை நான் எங்கே மேய்க்க இயலும்? நீங்கள் ஒரு கல்லாக இருந்தால் பகவான் ஸ்ரீஹரி புரந்தரர் குடையாய் பிடித்த மலையில் வாழுங்கள். நீங்கள் ஒரு பறவையாக இருந்தால் காளிந்தி நதியின் கரையில் ஒரு கூடு கட்டுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தரான கவிஞர் ரஸ்கான் தனது அனைத்து கவிதைகளையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தார். இந்த கவிதையில் அவர் தனது பக்தியை வெளிப்படுத்துகிறார். மனித வடிவிலோ அல்லது விலங்கு வடிவிலோ பிரஜத்தில் வசிக்க ரஸ்கானுக்கு ஒரு வலுவான ஆசை இருப்பதாக கூறப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தையும் கவிஞர் எவ்வளவு மதிக்கிறார் என்பதை நீங்கள் காணலாம். மனிதனாக பிறந்திருந்தால் கோகுலத்தில் மாடு மேய்ப்பவர்களிடையே வாழ விரும்புவார் என்று கவிஞர் கூறுகிறார். அவர் ஒரு விலங்காக பிறந்திருந்தால் நந்த மகாராஜரின் பசுக்களுடன் மேய்ச்சலை விரும்புவார். அவர் ஒரு கல்லாக இருந்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது விரலால் சுமந்த கோவர்த்தன மலையில் உள்ள அந்த கல்லாக இருக்க விரும்புவார். அவர் ஒரு பறவையாக பிறந்திருந்தால் யமுனை நதிக்கரையில் உள்ள ஒரு கடம்ப மரத்தின் கிளையில் கூடு கட்ட விரும்புவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கதையினில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்தகோபரான தந்தையிடம் பசுக்களை மேய்க்க அனுமதி கோரியதை குறித்து நாம் இன்று காணப்போகிறோம். அவர் பண்டிதருக்கு மகர்மிஸ்ரீ விருந்து கூட வழங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களின் மீது கொண்ட அன்பு அளவற்றதாகும். அது நன்கு அறியப்பட்டதாகும். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதலில் பசுக்களை மேய்க்க தொடங்கிய நாளே கோபாஷ்டமியாக கொண்டாடத் தொடங்கினார். தந்தையான் நந்தகோபர் அதனை அப்படி கொண்டாடத் தொடங்கினார் என்று கூறப்படுகிறது. கார்த்திகை மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் வளர்பிறை 15 தினங்கள் அஷ்டமி திதியில் கோபாஷ்டமி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்படி கொண்டாடப்பட்டாலும் இந்த நாளில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பசுக்கள் மற்றும் கன்று வணங்கப்படுகின்றன. இருப்பினும் மார்கழி மாதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதால் இந்த மங்களகரமான சந்தர்ப்பத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதையையும் பசுக்களின் மீதான அவரது அன்பையும் நான் தங்களுக்கு கூறுகிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரான ஸ்ரீ கிருஷ்ண கன்னையாவிற்கு 6 வயது ஆன பொழுது ஒரு நாள் அவர் தனது தாய் யசோதையிடம், அன்னையே, இப்போது நான் வளர்ந்து விட்டேன் என்று கூறியதாக கூறப்படுகிறது. அந்த தாய், சரி மகனே, இப்போது நீ வளர்ந்து விட்டாய், அதனால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவாய் என்றார். கிருஷ்ண கண்ணையா கூறினார், அன்னையே, இன்று முதல் நான் கன்றுகளை மேய்க்கப் போக மாட்டேன், நான் பசுக்களை மேய்க்கத்தான் செல்வேன் என்றார். மகனின் வார்த்தைகளை கேட்டு தாய் அன்னை யசோதை சிரிக்க ஆரம்பித்தாள். அவள், லல்லா, நீ இன்னும் பசுக்கள் மேய்ச்சலுக்கு செல்லும் அளவிற்கு இன்னும் வளரவில்லை. காட்டில் நிறைய பசுக்கள் உள்ளன. அதனால் நீ வளர்ந்ததும் மேய்ச்சலுக்கு செல்லலாம். ஆனால் கண்ணையா பசுவை பிடித்து அன்னையுடன் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார். அதன் பின்பு அன்னை யசோதை, சரி, உன் தந்தையிடம் கேட்பாய், அவ்வளவுதான் அன்னை கூறினார்கள். கண்ணையா உடனே தந்தை இருக்கும் அந்த இடத்திற்கு வந்து தந்தையான நந்தராஜரிடம் பசுக்களை மேய்ச்சலுக்கு ஒரு கிளை கொண்டு வர சொல்லி ஓட்டி செல்வதற்கு கேட்டார். கோகுலத்தில் ஓர் பாரம்பரியம் இருக்கிறது. இல்லத்திற்குள் உள்ள பசுக்கள் வளர்க்கப்படும் போது வீட்டு குழந்தைகள் முதல் முறையாக மேய்ச்சலுக்கு போகும்போது சிலையை பார்த்த பின்னர் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுவார்கள். அதேபோல் இந்த கதையிலேயும் கண்ணையா மிக மிக சின்ன பையனாக இருக்கிறார். மிகவும் சிறு குழந்தையாக இருக்கும் காரணத்தால் மாடுகளை மேய்க்கும் அளவிற்கு நீ இன்னும் பெரியவனாக ஆகவில்லை என்று கூறினார் அன்னை யசோதை. தாங்கள் மிகவும் வயதாகி கொண்டே இருக்கிறீர்கள் என்றாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்னை யசோதையிடம் கூறினார், தாங்கள்தான் சின்ன பெண், தாங்கள் சென்று கன்றுகளை மேய்க்க வேண்டும். ஆனால் நான் கண்ணையா அதை ஒத்துக்க மாட்டேன் என்கிறதால்
அவர்கள் வெற்றியில் உறுதியாக இருந்து விட்டு செல்கிறார்கள். பாபா, இப்போது நான் கன்றுகள் மேயவே மாட்டேன், இப்போது நான் மாடுகளை மட்டும் மேய விடுவேன் என்று கூறினார். இப்படியே அவர் நடனமாடி கோபமாக இருந்துவிட்டு ஜெயித்து கொண்டே இருந்தார். கண்ணையா ஒத்துக்காத பொழுது, இப்பொழுது நான் மாடுகளை மேய்க்கத்தான் செல்ல வேண்டும், என்னை அங்குதான் விட வேண்டும் என்று அவர் கூறி இப்படியே அவர் நடனமாடி கோபமாக இருந்துவிட்டு ஜெயித்து கொண்டே இருந்தார். கண்ணையா ஒத்துக்காத பொழுது, அப்போது அந்த நந்த பாபா தோல்வியை ஒத்துக்கொண்டு, சரி கண்ணையா, போய் பண்டிதரை அழைத்து வா, அவர் மாடு மேய்ச்சலுக்கு முகூர்த்தம் பார்த்து கூறுவார், அதன் பின்னர் தாம் போய் மாடுகளை மேயலாம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நந்த மகாராஜரின் சப்தத்தை கேட்டதும் நம் கண்ணையா உள்ளிலிருந்து வெறும் காலுடன் ஓடி வந்து பண்டிட்ஜியிடம் பண்டிட்ஜி, என் பாபா உங்களை அழைத்தார், சீக்கிரமாக இல்லத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு மாடு மேய்ச்ச சிலையை காட்ட வேண்டும், தாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு தாங்கள் செய்தால் நான் தங்களுக்கு நிறைய வெண்ணெய் கூட கொடுப்பேன். இப்படித்தான் கண்ணையா பண்டிட்ஜியை வெண்ணெயால் தூண்டினார். இப்பொழுது பண்டிட்ஜி கண்ணையாவின் தந்திரத்தை புரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் இப்போது பண்டிதர் கண்ணையாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கு வந்தார். நந்தபாபாவிற்கு பின்னர் 5 பேர் நந்தபாபாவின் இடத்தை அடைந்தனர். நந்தகோபர் அவரை வரவேற்றார். பண்டிட்ஜி கரத்தினில் பஞ்சாங்கத்தை பிடித்து கொண்டு மீண்டும் கந்த செய்வது ஒரு சாக்கு போக்கு மட்டுமே, உண்மையில் கந்த செய்ய துவங்குவது ஏற்கனவே முகூர்த்தத்தை காண வந்திருந்தார். பண்டிதர் மீண்டும் கந்த செய்ய தொடங்கினார். மீண்டும் கந்த செய்வதை கண்டதும் நந்த மகாராஜர் பண்டிதரிடம், என்ன விஷயம், ஏன் இப்படி மீண்டும் எண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். பண்டிதர் கூறினார், நான் தமக்கு என்ன கூற வேண்டும் நந்த மகாராஜரே, இன்றைய முகூர்த்தம் மட்டுமே வருகிறது, இதற்கு பிறகு அடுத்த 1 வருடத்திற்கு முகூர்த்தம் இல்லை என்றார். பண்டிதரின் பேச்சை கேட்ட பிறகு நந்தராஜர் தனது மகன் கண்ணையாவிற்கு பசுக்களை மேய்க்க அனுமதி அளித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுள் எந்த நேரத்திலும் என்ன செய்தாலும் அது ஒரு மங்களகரமான முகூர்த்தமாக மாறும் என்று கூறப்படுகிறது. அன்று முதல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களை மேய்க்கத் தொடங்கினார். மேய்ச்சல் முடிந்தது. அதுதான் சுப திதி. இது மார்கழி மாதத்தின் வளர்பிறையின் அஷ்டமி திதி என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் கடவுள் பசுக்களை மேய்ப்பதற்காக ஓய்வெடுப்பதால் அந்த திதி கோபாஷ்டமி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. கண்ணையாஜியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். மறுபுறம் பண்டிதரும் மிகவும் மகிழ்வுடன் இருந்தார். ஏனென்றால் கண்ணையா தனது சொந்த கரங்களால் கடவுள் அவருக்கு நிறைய வெண்ணெய் கொடுத்ததை கண்டார். இப்போது அன்னை யசோதை தனது லல்லாவை அலங்கரித்தார். அவரை அலங்கரித்து கூறினார். அவரது தலைமுடியில் ஒரு மயில் இறகை வைத்தார். அன்னை யசோதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையான லல்லாவின் திருமுடியில் மயிர்பீலியை வைத்து அலங்கரித்து, அதன் பின்னர் அவரது பிஞ்சு பாதங்களில் தங்க காலணிகளை அணியச் செய்து அழகு பார்த்தாள் அன்னை யசோதை. மகன் மாடுகளை மேய்க்க காட்டிற்கு செல்கிறான். அன்னை யசோதை, அது ஒரு காட்டுப்பாதை, அது இலைகள் நிறைந்தது, முட்கள் நிறைந்தது, அதனால் என் மகன் கூழாங்கற்களால் காயமடையக்கூடாது. அதனால் அன்னை அவன் பாதத்தில் பாதணிகளை அணிய ஆரம்பித்தார். எனினும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் காலணிகளை அணிய மறுத்துவிட்டார். தான் காலணிகள் அணிய வேண்டும் என்றால் பசுக்கள் அனைத்திற்கும் காலணிகள் அணிய செய்ய வேண்டும் என்றார். பசுக்கள் ஒருபோதும் காலணிகளை அணிய மாட்டார்கள், அவை வெறுங்காலுடன் காட்டிற்கு செல்கின்றன. இதனை கேட்டதும் கண்ணையா தனது அன்னையிடம், அன்னையே, என் பசுக்கள் காலணிகளை அணிய முடியாவிட்டால் நான் எப்படி அவற்றை அணிய முடியும்? நீங்கள் அவற்றை காலணிகள் அணிய செய்ய முடிந்தால் அவை அனைத்தையும் அவற்றை அணிய செய்யுங்கள், இல்லையெனில் நானும் வெறுங்காலுடன் தான் காட்டிற்கு செல்வேன் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்த வரை அவர் ஒருபோதும் காலணிகளை அணியவில்லை என்று கூறப்படுகிறது. பசுக்கள் முன்னால் இருந்தன, அவருக்கு பின்னால் புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தன. அவருக்கு பின்னால் அவரது சகோதரர் பலராமரான
பலதேவ சுவாமி இருந்தார். அவர்களுடன் ஏராளமான மாடு மேய்ப்பவர்கள் ஆயர்கள் இருந்தனர். இந்த வழியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தார். அப்போதிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களை மீட்கும் பாரம்பரியம் துவங்கியது என்று கூறப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்திற்கு சென்றபோது பிருந்தாவன நிலம் அவரது பாதங்களால் மிகவும் புனிதமானது. மேலும் அந்த காடு பசுக்களுக்கு பச்சை புல் மற்றும் வண்ணமயமான மலர்களின் களஞ்சியமாக மாறியது. இந்த கதையானது பண்டைய காலங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பசுவுக்கு சேவை செய்த போது அந்த செய்தியை நமக்கு வழங்குகிறது. இந்த பண்டிகை நமக்கு கூறுகிறது, தாய் பசு நாம் எப்போதும் வணங்கத்தக்கது. சுற்றுச்சூழலை சமநிலையில் வைத்திருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அனைத்து உயிரினங்களும் சேவை செய்வதால் தேவேந்திரன் அவருக்கு கோவிந்தன் என்று பெயரிட்டார். இத்துடன் இன்றைய மார்கழி மாதத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.